சொல்லுங்கண்ணா. அடுத்த படம் பெரிய பட்ஜெட்டில் பண்ணலாமா? என்ன யோசிக்கிற? சீரியஸாக தான் கேட்குறேன். அண்ணா, இவங்க நம்மளுக்கு தெரிஞ்ச பசங்க. அது இல்லாமல் கதை நல்லா இருந்துச்சு. சின்ன பட்ஜெட்னால தான் இதையே பண்ணோம். ஆமாம், அடுத்தது அப்படியே போவோம். நீ நல்லா யோசிச்சு பார்த்தியா? நீ கதை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா அந்த படம் கண்டிப்பாக ஓடிடுது, ஆடியன்ஸ்க்கும் பிடிச்சிடுது. அதான் அதனால அடுத்து பெரிய பட்ஜெட்டில் பண்ணால் பெரிய லாபம் வரும். அதுக்கப்புறம் நீ சொன்ன மாதிரி 1000 சின்ன படம் பண்ணிடலாமே. பெரிய பட்ஜெட்னா அவ்வளோ காசுக்கு நான் எங்கே போவேன்? பெரிய ஹீரோ பெரிய டைரக்டரை வச்சு பண்ணால் ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கு 1000 பேர் வருவாங்க. சேகர்ண்ணே, நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஏதோ பெரிய டைரக்டர் மீட் பண்ணியிருப்பீங்க போலையே. டைரக்டர் யாருன்னு சொன்னேன்னு வையேன், நீ இப்போவே படம் பண்ணலான்னு சொல்லுவேன். குமாருக்கு பெரிய பட்ஜெட் படத்தை ஹேண்டில் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பத்தாது. அதனால 2-3 பெரிய படத்தை கரெக்டாக ஹேண்டில் பண்ணவங்களை கூப்பிடலாம். ஆனந்த், குமாரை நம்ப வேண்டாம், என்ன நம்பு. நீ ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் மட்டும் பாரு, அப்போ புரியும். சரி, பார்த்துக்கோங்க. யோ, என்னையா இவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க? பாதி ஷெட்யூல் தான் முடிஞ்சிருக்கு, அதுக்குள்ளே இவ்வளோ காசை காலி பண்ணியிருக்கீங்க. சார் அது வந்து யோ சொல்லியா, என்னையா பண்ணீங்க? இல்லை சார், இங்கே எல்லாருமே பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டு. அவங்களுக்கு தனித்தனி அசிஸ்டன்ட் வேறு வச்சுருக்காங்க. அது இல்லாமல் எல்லாருக்கும் ஸ்பெஷல் ஃபுட்னு ஒரு ஹோட்டலில் ஆர்டர் பண்ண சொல்கிறாங்க சார். எங்களால் எதுவும் பண்ண முடியல. இதெல்லாம் முன்னாடியே சொல்ல மாட்டீங்களா? இப்போ வந்து சொல்கிறீங்க? இல்லை சார், நான் சேகர் சார் என்னையா சொன்னேன்? என்ன சொன்னேன்? நான் கேட்கும் போதெல்லாம் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு அப்போவே ஆனந்த் சொன்னான். நான் தான் கேட்கல. ஆனந்த், நீ எதுக்கு பயப்படாத. நானே ஸ்பாட்டுக்கு போய் கடைசி வரைக்கும் இருந்து பார்த்துக்கிறேன். புரியுதா? நம்ம பிளான் பண்ண பட்ஜெட்டில் முடிச்சு காட்டுறேன். என்னண்ணே, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப பட்ஜெட் முடிய போதுங்கிறீங்க. இன்னும் 30 நாள் ஷூட் இருக்குண்ணே. என்ன பண்ண போறீங்க? நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. நான் ஒன்றும் காசை வேஸ்ட் பண்ணல. ஒவ்வொரு காசும் பிரேம்ல தெரியுற மாதிரி தான் செலவு பண்ணியிருக்கேன். குணா சார் அப்படியே மிரட்டி இருக்காரு. நீ மட்டும் கொஞ்சம் நிதானமா யோசிச்சுன்னு வச்சுக்கேன். ஒரு ஃபைனான்ஸரை பிடிச்சி மிச்சம் இருக்கிற படத்தை முடிச்சிடலாம். நீ என்ன நம்ப வேணாம், குணா சார் நம்பு. அவரை நம்பி படத்தை போடு. போட்டதை விட டபுள் மடங்கு கிடைக்கும். ஒஸ்ட்டுங்க, நம்பி வந்தேன், செஞ்சுட்டேன். 100 டிக்கெட் கூட ஒருத்தலங்க. படத்தில் கதைன்னு ஒன்றும் கிடையாதுண்ணே. தயவு செஞ்சு யாரும் தேட்டருக்குலாம் வந்துடாதீங்க. தீபாவளியை வீட்டிலேயே கொண்டாடுங்க. அடுத்த 2 ஷோ பாருங்க. ஃபேமிலி ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு முக்கியமாக பார்த்து சொல்லுங்க. கீழடியில் இன்னொரு 10 அடி தோண்டினாங்கன்னா இந்த படத்தோட ஒரிஜினல் ஸ்கிரிப்டே ஓலச்ச முடியாது. தொடர்ந்து 3 சீரியல் பார்க்குற ஆண்டிகளுக்கெல்லாம் இது நாய் வால்ல வெடியை கட்டி விட்டது மாதிரி. என்ன சார், உங்கள் ஃப்ரெண்டு சேகர் மாதிரி ஃபோன் எடுக்க மாட்டேங்கன்னு நினச்சேன். அப்படிலாம் பரவாயில்ல, எடுத்துட்டீங்களே. அவன் படம் எப்படி போகுது? நல்லா போகுது சார். யோ, ஏன் போய் சொல்கிற? அதான் ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்தனே சார். 2 நாளில் மவுத் டாக்கில் பிக்கப் ஆகி அது நல்லா போயிடும் சார். படம் எப்படியோ போகுது. எனக்கு சொன்ன தேதியில் காசு வரணும் சார். கண்டிப்பாக கொடுத்துருவேன் சார். கொடுத்து தான் ஆகணும். ஹலோ, சொல்லுடா. இல்லை, ஒன்றும் இல்லை. என்னாச்சு? எங்க இருக்க? ப்ரொடக்ஷன் ஆஃபீஸில் தான் இருக்கேன். சரி சொல்லு. நீ பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்டர் தேடிட்டு இருந்தல, கிடைச்சாங்களா? இல்லை, இன்னும் கிடைக்கல. தேடிட்டு தான் இருக்கேன். ஏன் கேட்குற? இல்லை, ரொம்ப நாள் ஆச்சுல, அதான் கேட்டேன். ஏன் உன் வாய்ஸ் இவ்வளோ டல்லாக இருக்கு? என்னாச்சு? இல்லை, அது ஒன்றும் இல்லை. அது பிரச்சனை இல்லை. உண்மையை சொல்லு, என்னாச்சு? ஃபினான்ஷியர் கால் பண்ணாரு. அவர் பேசுகிற டோனே மாறிடுச்சு. எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரில. அதெல்லாம் சமாளிச்சுக்கலாம், பயப்படாத. நீ முதல்ல கிளம்பி வீட்டுக்கு வா. சரி, இங்கே கொஞ்சம் வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு வரேன். சரி, ஓகே, சீக்கிரமா முடிச்சுட்டு வா. நான் கோமாளி. இந்த எபிசோடை முழுமையாக காண உடனே Black Sheep Value OTT ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள்.